ஹாய். ஹாய்மா. நரிட்டோ நூத்தி சுபிட்டன் தமிழ் 143வது எபிசோட். எபிசோடு. 42 சாஸ்கேயோட ஆட்டம் ஆரம்பமாயிருச்சு. டாக்கா அப்படிங்கிற அந்த டீமுக்கு 8வது டைல் பீஸை பிடிக்க போயிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெருசு வேற லெவல் ரசாமி. இவ்வளவு பாருங்க. பெருசா செம்ம வேற லெவலுங்க. அதை கட்டியே வாங்கி வச்சு அதை வச்சு அடிச்சு இருக்கிறேன். ஆஹா கரெக்டா எதுல கட்டிங்க முடிச்சுட்டானே நெஞ்சிலையா? என்னது என்ன பண்ற? அவன் கட்டி வந்து எடுத்துக்கிட்டா. எப்படி போச்சு அப்படிங்கறத இது பண்றாங்க. பாட்டு ஏங்க சரியான ஆளை தாங்க பிடிக்க வந்திருக்கேன். ஜாஸ்தியா எத்தனை கட்சி வரு? அதே அப்பா ஏற்று ஊத்துவாங்க ஒருத்தனுக்கு. கட்சி நெருங்க கூடாது. உடம்புனா கத்தியை சொல்லிட்டு வேற லெவல்ல டேலண்ட் ஆச்சானுங்க. நெருங்கினா சாஸ்கேவே தெரிக்க விட்டாப்பா. அதே பாரு உருந்து நொறுக்கிறானே. இவன் தாங்க இவ்வளவு பவரா போகுறான். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்ரா பேசி. அவனும் அப்படியே தப்பிச்சு ஆமா சாஸ்கே அவ்வளவு ஒரு காயத்தை போட்டு சாஸ்கேக்கு கட் ஆயிடுச்சு. கத்தி எந்த பக்கம் வருதுன்னே தெரியல அந்த ஸ்பீடுல. ரத்தமா போகுது. அவன் கண்ணை வச்சே செக் பண்ண முடியல பாருங்களேன் அவனால. சூப்பர் சூப்பர். இப்படியும் ஒரு ஆள் வேணும்பா. சரியான மூவா இருக்கு. சிரோரி எடுத்தியான். மின்னல கலக்கிட்டேன். அவன் என்ன பெருசு என்ன ஒண்ணு தெரியலையே. ஐயோ சமாளிக்க முடியாது. என்ன சிரோரி எப்படி தடுக்க முடியும்? தடுத்துட்டானா? அதுங்க சிரிக்கிறான் எப்படி? அப்பா சாஸ்கேவே குத்திட்டேன். இந்த மாதிரி ஓடு ஓடு. அந்த அமர்ராஜ் வந்து ஆமா அவன் தடுத்துட்டானோ. ஆமா அதான் இவன் தடுத்துட்டான். அந்த பிளேட் வழியா லைட்டிங் ஸ்டைல் வருது. முடிச்சா ஆமா ரெண்டா தெரிக்குது.
ஐயோ பின்னாடி பின்னாடி வந்து வந்து ஐயோ இந்த இவன் வந்து பின்னாடி வந்து அடிச்சாங்க. ஐயோ மொத்தமா புடிச்சிட்டாங்களே எல்லாரும் வந்து. எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்துட்டாங்க. போச்சுடா. என்னது? மொத்தமா எல்லாம் வந்த உடனே ஏய் அவனோடது பெருசோடது. ஷூவோடது அது. ஓ புடிச்சிட்டாங்களோ? கத்தி உரண்டா கீழே விழுந்துச்சுல. இந்தா இது நிச்சயம் நல்லதில்ல. இந்தா சீக்கிரம். மெடிக்கல் வச்சாவா? சொல்றல. இன்னும் கடிச்சு விட்டேன். இதை எடுக்கிறாமா? ஓ உடம்ப சரி பண்றா அவன் காயத்தை. குடிக்கலங்க. இங்கதான் இருக்கேன். ஆமா அவன் தப்பிச்சான். ஐயோ வாடி எப்படி அழகா உடம்புல இறக்கி அவன் அடிய தடுத்துட்டான். அப்படித்தான் காயத்துல இருந்து அவன் தப்பிச்சிருக்கான். அதே மாதிரி அவளுடைய சக்கராவை அடுத்தவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணிடுவா போல இருக்கே. கை வந்துட்டாலே. அதையும் பெருசு கவனிச்சிட்டேன் பாருங்க. ஆமா முடிச்சிட்டான்ல. சக்கரா பவர் குறைஞ்சிருச்சு. இவளுக்கு குறைஞ்சிருச்சு, அவனுக்கு குறைஞ்சிருச்சு. சாஸ்கே நாங்க 3 பேருமே இவனை பாத்துக்கிறோம். உண்மையை சொல்லணும், இவன் கொஞ்சம் பலசாலியா தான் இருக்கான். அதனால இவனை தீர்த்து கட்டுற எண்ணத்தோட தான் இவன் கிட்ட சண்டை போடணும். அட்லீஸ்ட் அப்பதான் நம்மளால அவனை உயிரோட பிடிக்க முடியும். ஆனா அவன் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றான். எந்த சண்டை முடியல, எப்படியாவது இவங்களை தடுக்கணும். இப்ப பாருங்கடா ஆட்டத்தை. இந்த 3 சேர்ந்து சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒரே ஆள 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்க. தடுக்கலாம். ஏய் ஆத்தடி அவன் தண்ணி இருக்கு. அவன் சிதோரி சாச்சிட்டான். ஐயோ போச்சு போச்சு. புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா புடிச்சிட்டாங்க. பின்னாடி இருந்து வந்து குடிச்சிட்டாலே. 3 பேர் 4 பேர் சமாளிக்க என்னடா ஏங்க மண்ணுதே இருக்க ஆளக்கானா குடிச்சானோ இந்த வந்துட்டியா? ஆத்தாடி வலிக்காத மாதிரி இருக்கிறது. கிட்ட நான் போராட்டம்னா எனக்கு பாலு சங்குதான். கிளம்பிட்டானா? எனக்கு தெரியும். இங்க கண்டுபிடிச்சுவாள்ல. அவன் அங்க இருக்கான். அடாடா கண்ணு குடிச்சானே. போச்சுடா கண்டுபிடிச்சிட்டாங்களே. வேற வழியே இல்ல. டைல்ஸ் வரப்போகுது. வந்துருச்சுல. ஏங்க இது என்ன இந்த இது மாதிரி 9 டைல் மாதிரியே வருது. 8 டைல்ஸ். ஓ அதோட அண்ணனா? சீ தம்பியா? அதுல ஒரு வால் கம்மியா இருக்கு. 9 8 வால்மா. ஆமா 8 வால். அப்படியே இருக்கு. அந்த நருட்டோட இது மாதிரியே இருக்கு பாருங்களே. அதே ஹிந்திலன்னா அதே வந்துச்சுடா. இதுல ஓ அதே ஆத்தாடி. என் அண்ணனுக்கு அப்புறமா இந்த உருவத்தை டாச் பண்ணவன் இவன் ஒருத்தன் தான். இல்ல அவங்கள தாக்க போறான். முதல்ல உங்க 3 பேர்த்தையும் வெளுத்தா சட்டை. 3 பேரும் வெளுக்கணும்ட்டே. ஐயோ ஜஸ்டிஸ்ல தப்பிச்சிட்டாங்கடா. அழிச்சு விடுறா. வீட்டுல வச்சு அழிக்கணும் நினைக்கிறாங்க. எப்படியாவது ஓ தள்ளட்டும். 3 க்ளோஸ் பண்ணட்டும் முதல்ல. அது ஒன்றும் செய்ய முடியலையே. அப்படி இருந்தது. எதுவும் ஆகலையே. ஓகேதான் கிட்டத்தட்ட. தடியில் வச்சா அவன் வேகமாவும் பவர்ஃபுல்லாவும் செயல்படுறான். ஆனா ஒரே மாதிரி தான் மூவ் பண்றான். என் கண்ணை வச்சு அவன் எப்ப வரான்னு கண்டுபிடிக்க முடியும். கரீன் அவன் சக்கராவை சென்ஸ் பண்ணி அவன் என்ன மூவ பயன்படுத்த போறான்னு கண்டுபிடிச்சு சொல்லு. கூடவே எப்பவும் அவன் எங்க இருக்கான்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லு. புரிஞ்சுதா? உங்களால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரே போட. ஐயோ ஆக்டிவேட் பண்ணிட்டானே அவன் அண்ணனோடத. அது ஷரிங்க. இந்த ஆமா ஜூட்சு தானே. என்னால நகர முடியல. ஐயோ அவர் புறம் போய் புடிச்சிட்டானே அவன் அண்ணன் கண்ணை வச்சு. வங்கிக்கு சரிங்க நான் போய் முடிக்கிறேன். பென்சில்ல கொண்டு போயிட்டானே. ஆனா இவனுக்கு இது வந்துரும்ல வீட்டுல.
வீக் ஆயிரானா நீங்க திரும்ப வீக் ஆயிரான் திரும்ப மறுபடியும் இங்கிலீஷ்டா எப்படி அப்படி அடிச்சிட்டாங்க சாஸ்கேவே ஐயோ புஷ்டா பாருங்க ஏன் வந்து என்ன என்னாச்சு அவனுக்கு அவன் கழுத்து நெஞ்சு அது கீழே இருக்கிற உறுப்புகள்னு எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்பட்டு அடிச்சு மூஞ்சிட்டேன் ஐயோ அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது இதுல சாஸ்கேயினுடைய மறுபிறப்பு மாதிரி தான். இவன் காப்பாற்றணும் கொஞ்சம் பொறுத்துக்க. யாரு கரீன் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவன் காப்பாற்றணும் அதுக்கு உங்ககிட்ட போதுமான சக்கரா இல்ல. நீ என்ன பண்ண போற? நான் அவன் கூட ஒண்ணு சேர்ந்து என் சக்கராவையும் உடம்பையும் அவனுக்கு ஷேர் பண்ண போறேன். என்ன போல அவனுக்கும் கர்ஸ் மார்க் இருந்ததுங்கிறதால கண்டிப்பா இது வேலை செய்யும். இவன் பாடியை இவன் உயிரை அவனுக்கு கொடுக்குறானா இவன் பாடியை ஜின்சுவை உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும்னா அவங்களுடைய பார்ட்னர் உங்களை இந்த மயக்கத்துல இருந்து தெளிய வச்சு வெளியில கொண்டு வரணும். எனக்குள்ள இருக்கிற 8 டைல்ஸ் தான் என்னுடைய பார்ட்னர். டைல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஜின்சுரிக்கு மேல ஜுட்சு எதுவும் வேலை செய்யாது. உங்க கற்பனையை நான் அளக்க போறேன், அதுக்கு முன்னாடி உங்களை பொழக்க போறேன். போட்டு மொத்தமா போட்டு ஒரே அமுக்கு அமுக்கிடுறா ஒரு அரக்க நான் தான் சொன்னல. மொத்தமா போட்டு அமுக்கி விடுறா 4 பேரை என்னாச்சு மாறிட்டானோ ஒரே அமுக்கு அமுக்கி விட வந்து எனக்கு உள்ள வச்சு இந்த 8 டைல்ஸ பார்த்த உடனே கை உதறது, மனசு பதறதா? இவ்வளவு பெரிய சக்கராவா? கண்ணு மட்டும் குடி அவனுக்கு தெரியும்ல இது தண்ணிக்குள்ளே கிடக்கா இதுதான் அவனோட உண்மையான சுயம். அந்த ஒளிஞ்சுக்கிட்டே தண்ணிக்கு போட்ட எதிரிகளை குத்தி கிழிக்கிறதுக்கு தான் எனக்கு 2 கொம்புகள் இருக்கு. ஆனா வித்தியாசமா இருக்கு இல்லைங்க இங்கிட்ட பார்த்தா பின்னாடி பார்த்தா ஆட்டோ பஸ் மாதிரி இருக்கு ஆமா இங்க இருந்தா கண்டிப்பா செத்துருவோம். ஜுகோனி முடிச்சிட்டியா இல்லையா? கொடுத்துக்கிட்டு இருக்கானாக்க காப்பாத்திட்டேன் நல்ல வேளை அவ உயிரோட தான் இருக்கா. ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சுதா உடனே வா இங்க இருந்து கிளம்பலாம். ஜுகோனி அமைப்பு என்ன இவ குழந்தையா மாறிட்டா? ஐயோ இவனுக்கு என்னாச்சு ஆமா இவன் பவரை பூரா அங்கே கொடுத்துட்டான்ல சாக விட்டுற மாட்டேன். ஏன்னா நீயும் கிமி மரமும் ஒண்ணு. கிமி மாதிரி என்ன ஆயிட்டான் குட்டி ஆயிட்டேன் கிளம்பி ஆகணும். ஆமாம்மா இவன் பவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஆமா ஐயோ சரியான போட்டிடா போட்டு ஒரே அமுக்கு அமுக்குறாங்க ஆமா எங்க அந்த மீன் அந்த சுறா புடி 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 முதல்ல சுறாவை பிடிச்சி சூப் வச்சு குடிடா தடிகளை ஒன்று கிடைக்கியா இவன் சண்டை போடுறேன் அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க தண்ணிக்குள்ள இருந்து வந்து போறானா ஒரே எங்க அப்பா வாய்க்குள்ள இருந்து என்னமோ வருது தெரியலையே பெரிய இதா பாம்புலாஸ் போச்சு ஐயோ செத்தேன் ஜோடி முடிஞ்சு போச்சு சிவசி முடிஞ்சு போயிட்டேன் அவ்வளவுதான் இல்ல பாம்பை போட்டு விட்டேன் பெரிய பாம்பா லால்டா போடுற மாதிரியா அந்தா என்னடான்னு பாக்குறாங்க ஊர்க்காரங்க ஆமா எனக்கு நம்ம அது லார்ட் கில்லர் பீ மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க சென்சை? இவங்க அந்த ஊர்க்காரங்க ஆமா அதே மாதிரி இருந்தா பத்தியம் பாக்குறாங்க இதை ஈட்டில்ஸா இருக்கிறத கில்லர் பீ எதுக்காக அவர் 8 டைல்ஸா மாறி இருக்காரு? அதுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அங்க கொஞ்சம் பாருங்க, அவர் யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த துணி அகாட்ஸ்கி தான். இவங்க எல்லாம் தான் யூகிட்டோவை கடத்தினது. என்ன எப்படி ஆயிட்டேன் எப்படி ஆயிடுச்சு? செத்து போயிட்டானா தப்பிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? அதான் யாரு இவனா அந்த மீன்
மீன் வாயன் தண்ணி சீச்சை குடிச்சிட்டு கிடக்கல ஆமா. அவங்க நாக்கு தள்ளிச்சு எல்லாருக்கும். ஆமா. ஆஹா 8 டைம்ஸே நீ உனக்கு உங்களுக்கு கதற விட்டுருச்சு யோசிக்காம என் கையை கடி. திரும்பவுமா? மறுபடியுமா? ஐயோ நான் உன்னை சாக விட்டுற மாட்டேன். ஏன்னா நீதான் எனக்கு கிமி மாறோ. நான் பாத்துக்கிறேன் காசு முடிச்ச வரைக்கும் இங்க இருந்து வேகமா ஓடிருங்க. அதே பாட்டு கிளப்பி விடுச்சா. அந்த 3 பேரை நினைச்சு பாக்குறேன். ஐயோ இது வர போகுது. அமிர்தராசக்காக்கு வந்துருச்சு. போச்சு போச்சு போச்சு. ஐயா ஐயே எடுத்து போல. போச்சுடா. நெருப்பா பிடிச்சிருச்சுல. ஆமா அந்த இதை ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கள. அன்னைக்குள்ள ஊற்றி வந்தானே. ஆஹா எது இருந்தாலுமே அது அணையவே அணையாது. சொல்றேன்டா. ஆஹா அது எதுல விட்டாலும் விட்டாலுமே இருக்குது. ஐயா போச்சுடா. ஐயோ பீஸ் பீஸா கட் பண்ணிட்டாங்க. 9 8 கட் பண்ணிட்டாங்க. இந்தா சிரோரியோ இதா போச்சுடா. ஐயா அவ உடம்புல பிடிச்சிருச்சு. அப்படி வந்து அவ உடம்புல பிடிச்சிருச்சு. The Black Flames. அவளால தப்பிக்க முடியாது. நாமளும் அதுல மாற்றத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இங்க இருந்து சீக்கிரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போலங்க. கரீனா அவ்வளவுதான் போலயே. பிடிச்சிருச்சுன்னா போச்சு. மறுபடியும் உள்வாங்கிக்கலாம்ல. உள்வாங்கிக்கலாம். ஆமா உள்வாங்கினா அவன் மேல இருக்கிறது உள் வந்துரும்ல. அந்த 8 பீஸ் அவன் மேல இருக்கிறது உள் வந்துரும்ல. ஒண்ணா மொத்தம் வெளிக்கணும்ல. பிடிச்சிட்டான் பாரு. உள்வாங்கிட்டான் பாரு. இவளுக்காண்டி போச்சு போச்சு. இதாகிறா. அடிக்கடியில பயன்படுத்த முடியாது. அது இருக்கு. இவட்ட மட்டுமே உள்வாங்கிருக்கேன். அப்படியா? ஆமா. இதா தூக்கிட்டாங்க. கருப்பு நெருப்ப நீ மொத்தமா அணைச்சிட்ட. அது எப்படி சாத்தியமாச்சு? அணைச்சிட்டேன். அதுக்கு மேல இருந்து அணைஞ்சிட்டு நினைக்கிறேன். ஆமா தெராசோட Black Flames என்னால அணைக்க முடிஞ்சிருக்கு. இது மாங்கேக்யூ ஷரிங்கானோட இன்னொரு பவரா? ஆனா அணைக்க முடியாதுன்னு நல்ல அவன் இந்தா அந்த நினைச்சு உள்வாங்கிட்டா இதுக்கு அணைஞ்சிரும் போல. புடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். பெருசு புடிச்சிட்டாங்களா? அவன் இன்னும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கான். அப்படின்னா அவன் சாகாம எப்படியோ காப்பாத்திட்டோம். அவனை தூக்கிட்டு போலாம். முடிஞ்சு. எனக்கு புரியல. அவங்க லார்ட் கில்லர் மீய தூக்கடிச்சிட்டாங்களா? ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் உதவலாம். கீழே இருக்கிறவங்க எல்லாம் அக்காட்ஸ்கியோட மெம்பர். அதனால அவசரப்படாத. ஒரு நிமிஷம். அது என்னது? உச்சிஹாவா? அதனால நாம சண்டை போட்டா எதுவும் மாற போறது கிடையாது. பேசாம இதை ராய்க்காக கிட்டே கொண்டு போயிடுவோம். இவரோட தம்பிக்கு ஏன் அப்படி ஆயிருக்கு? அவரோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவர் ரொம்ப கோவம் ஆயிடுவாரு. ஆட்ட போய் சொல்லுறாங்க. அண்ணன்ட்ட உட்காக்க மாதிரி தூக்கி போட்டு விளக்கிட்டாங்க. ஆமா நீ உண்மையிலேயே செம்ம டயர்டா இருக்கல்ல? ஏன்னா ஒராச்சுமாரோட கர்ஸ் மார்க் பண்ண விட்டு போயிடுச்சு. லைட்டாச்சு கூட நீ போட்ட சண்டையில இன்னும் சரியாகல. ஆமா இவனை எதிர்த்து இவ்வளவு பயங்கரமான சண்டை நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா வந்த வேலை முடிஞ்சது. ஆனா எப்படியே முடிச்சிட்டாங்க இல்லங்க. போராடி கூட முடிச்சுட்டான்ல. தெரியாது. முடிஞ்சு சரி பெரியதா இருக்கு. 43வது எபிசோட் செம்ம. 8 டைலே இப்படி காலி பண்ணிட்டாங்க. ஆனா 8 டைலுக்கு ஆனா இவ்ளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்ல. பெருசு தானே அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டு போயிருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா சாஸ்கியோட ஈக்குவலா நின்று அடிச்சான். ஆனா அமிர்தராஜ் வந்து கடைசியா ஆளை கருக்கி பிடிச்சு. ஆனா அது கொஞ்சம் எனக்கு சோகமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.